Atomberg brandலேருந்து ஒரு சீலிங் ஃபேன் ஒன்று சென்ட் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண சீலிங் ஃபேன் கிடையாது, ஸ்மார்ட் ஃபேன். இது Atomberg பிராண்டோட ரெனிசா ஸ்மார்ட் பிளஸ் சீலிங் ஃபேன் தான். இந்த ஃபேனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு BLDC ஃபேன் தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் ஃபேன். இது வந்து BLDC டெக்னாலஜியில் தான் ரன் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வர எலக்ட்ரிக் பில்ல 65% இந்த ஃபேன் உங்கள்கிட்ட இருந்தால் உங்களால் சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேன் ஸ்மார்ட் ஃபேன், அதனால உங்களால் இந்த ரிமோட்டை வச்சு இந்த ஃபேனை கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்கள் மொபைல் ஃபோன் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் கமாண்ட்லாம் யூஸ் பண்ணி அலெக்ஸா கூகுள் ஹோம் மாடலாம் கனெக்ட் பண்ணி உங்களால் வாய்ஸாலையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். Turn on Renesa fan. உங்களால் இந்த ரிமோட்டை வச்சு டைமர் கூட செட் பண்ணிக்க முடியும். இதில் இருக்க எல்இடிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேனில் இருக்க எல்இடி உங்களுக்கு எரிய ஆரம்பிக்கும். இது ஸ்லீப் மோட் கூட நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இதில் 5 ஸ்பீடு வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பீடை இண்டிகேட் பண்ணுறதுக்கு அது எல்இடியிலே இண்டிகேட் பண்ணிடும். இந்த பிங்கிற பட்டன் வந்து உங்களுக்கு பூஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த 5 ஸ்பீடுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் இந்த பிங்கிற பூஸ்ட் பட்டன் அமுக்குனீங்கன்னா அதோடவே கொஞ்சம் ஸ்பீடாகவே ரன் ஆகும். இந்த ஃபேனுக்காக உங்களுக்கு Atomberg Home அப்படிங்கிற மாதிரி தனியாக ஒரு அப்ளிகேஷனே இருக்குது. ஃபேனுக்காக ஒரு அப்ளிகேஷனே ரெடி பண்ணிடுறாங்க. அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இந்த ஃபேனை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். வாய்ஸ் கமாண்ட் மூலம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கெஸ்ட் மோட் வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேனோட பர்ஃபார்மன்ஸ் அனாலிட்டிக்ஸே உங்களால் செக் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத் கண்ட்ரோல் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷனை வச்சு உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த ஃபேனுக்காகவே தனி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அடுத்ததான் இந்த ஃபேனோட டிசைனுமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். நல்ல ஒரு ஸ்லீக்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதோட டிசைன் வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃபேன்லேயே ஒரு தனியான எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் ஸ்பீடு எந்த அளவுக்கு செட் பண்ணுறீங்களோ அந்த எல்இடி இண்டிகேட்டர்ல எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கு அப்படிங்கிறதையும் அதிலே இண்டிகேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இண்டிகேட்டரை நீங்கள் நைட் லாம்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அதில் கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டு தான் இருக்கு. இந்த ஃபேனை நீங்கள் இன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணும்போது சாதாரண ஃபேனோட 3 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா லாங் டைம் இந்த ஃபேனில் உங்களுக்கு கிடைக்கணும். Atombergலேருந்தே அஷ்யூர் பண்ணுறாங்க. லோ வால்டேஜில் கூட இந்த ஃபேன் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ரன் ஆகும். அதுவும் Atombergலேருந்தே அஷ்யூர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேன் உங்கள் இன்டீரியருக்கு ஏற்றாப்புல சில கலர்ஸ்லேயும் வருது. இப்போ என்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா கோல்டன் ஓக்வுட்னு சொல்லுவாங்க, அந்த கலர்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேர்ல் ஒயிட்லையும் இருக்குது. எர்த் ப்ரௌன் கலர்லையும் இந்த ஃபேன் அவைலபிளாக இருக்குது. அதனால உங்கள் இன்டீரியருக்கு ஏற்றாப்புல நீங்கள் கரெக்டான ஃபேனை சூஸ் பண்ணிக்க முடியும். இதோட பிளேடு சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 mm வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேனை உங்களால் ஈஸியாகவே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இந்த ஃபேனை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது கூட ரொம்பவே ஈஸி தான். இந்த ஃபேனுக்கு Atomberg சைட்லேருந்து 2+1 இயர் வாரண்டியும் கொடுக்குறாங்க. இந்தியா ஃபுல்லாகவே சர்வீஸ் நெட்வொர்க் இந்த Atomberg வச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு சர்வீஸை பற்றியும் நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. இந்த சம்மருக்கு உங்களுக்கு சாதாரண ஃபேன் வேணாம், ஒரு ஸ்மார்ட் ஃபேன் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த Atomberg சீலிங் ஃபேனோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபேனை உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்.